الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: استطعما أهلها فأبوا أن يضيفوهما. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وإنما كان الذي أوتيته وحيا أوحاه الله إليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 16 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி, அவர்கள் செய்த நீதம், அவர்களுடைய வரலாறை பற்றி சில வசனங்கள் ஓத கேட்டோம். அதே போல அல்லாஹு தாலாவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உரையாடிய விஷயங்கள், உரையாடிய போது அல்லாஹ் என்னவெல்லாம் மூசா நபியிடத்திலே எடுத்துரைத்தார் என்ற செய்தியெல்லாம் இன்று ஓத கேட்டோம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: இஸ்தத்அமா அஹ்லஹா. அந்த 2 பேரும் எங்களுக்கு ஏதேனும் உணவு தாருங்கள் என்று பசியாறுவதற்காக அவர்கள் கேட்டபோது அவர்கள் அந்த ஊருக்காரர்கள் விருந்தளிக்காமல் மறுதளித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஒரு அழகான வரலாற்று செய்தியை சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் பயணப்பட்டு ஒரு ஊருக்குள்ளே போனாங்க. போகும்போதே அவங்களுக்கு கடுமையான பசியோட நேரத்தில் அவங்க நேராக போய் ஊர் மக்கள்கிட்ட, நாங்கள் வெளியூருக்காரவங்க, எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு ஹோட்டல்கள் இல்லாத காலம், சாப்பாடு வியாபாரத்திற்கு வராத காலம். அன்னைக்கு இருந்த காலம் எப்படின்னு கேட்டால், எந்த வெளியூருக்காரர் வந்தாலும் அவர் சாப்பாடுன்னு கேட்டால் அவரை அழைச்சிட்டு போய் முன்ன பின்ன தெரியாட்டாலும் பரவாயில்ல, அறிமுகம் இல்லாத மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த இனம், என்ன மார்க்கம், இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஒருத்தர் வெளியூருக்காரர் வந்திருக்கார், அவருக்கு பசிக்குதுன்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த ஊருக்காரன் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க. நான் 3 நாள் தங்க வச்சு நல்ல பசியார அவருக்கு உணவு கொடுத்து அவரை வழி அனுப்புவாங்க. அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த கலாச்சாரத்தில் இருந்தபோது தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான்: ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ளே போய் சோறு கேட்டபோது, சாப்பாடு கேட்டபோது அந்த மக்கள் அந்த 2 பேருக்கும் விருந்து கொடுக்காம, அதாவது அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அவர்கள் மறுத்த செய்தியை பதிவு செய்திருக்கிறான். இப்போ நாம் ஏன் இதை இங்கே சொல்கிறோம்னு கேட்டால், இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் இப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த ஊர்? அந்தாக்கியான ஒரு ஊர். அந்தாக்கியான ஒரு ஊர். இந்த வசனம் இறங்கின பிறகு அந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த அந்தாக்கியா மக்கள் தான் மூசா நபிக்கு, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு கொடுக்காத ஆள் அப்படின்னு அல்லாவே குர்ஆனில் சொல்லிவிட்டானே, நமக்கு இப்போ அசிங்கமாக போச்சே அப்படின்னு முடிவு கொண்டு அந்த அந்தாக்கியா மக்கள் நிறைய தங்கத்தை சேகரிச்சுக்கிட்டு, தங்கம் தான் அன்றைக்கி சொத்து, காசு மாதிரி, நிறைய மூட்டை கணக்காக தங்கத்தை சேகரிச்சுக்கிட்டு அங்கேருந்து எடுத்து வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி கொட்டுனாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி கொட்டிட்டு சொன்னாங்க: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மூட்டை நிறைய தங்கத்தை வச்சுக்கிட்டு எங்கள் ஊர் மக்கள் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கல, உண்மைதான், ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி விட்டானே, ஒரு அசிங்கமாக தெரியுது எங்கள் ஊர் மக்களுக்கு. அந்த அதாவது அபவ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த பாவை தூக்கிட்டு தேவா மாற்றிருங்க அப்படின்னு கேட்டான். குர்ஆன் வசனம் இறங்கியாச்சு, குர்ஆன் வசனத்தை அவன் மாற்ற சொல்கிறான். அபவுனா பே வச்சா தரலைன்னு அர்த்தம்.
வேவ பதிலாக எடுத்துட்டு தே வச்சா கொடுத்தாங்கன்னு அர்த்தம். செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுறதுக்கு குரானில் வசனத்தை மாற்ற சொல்கிறான். வேவை எடுத்துட்டு தேவை போடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து லஞ்சம் கொடுத்து, மூட்டை நிறைய லஞ்சம் கொடுத்து குரானையே மாற்ற சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிலாம் முடியாதுப்பா, எதை கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னான், அபவும் தான் சொன்னான், மறுத்து விட்டார்கள்னு சொல்லிட்டான். அத்தா அப்படின்னு நான் மாற்றுறதுக்கு அதிகாரம் எனக்கு கிடையாது. அல்லாஹ் சொன்னது இறக்குனதான் மாற்ற முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சரியான பதிலை சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் பதிவு செய்கிறாங்க. அப்போ குர்ஆனுடைய வார்த்தை, எழுத்து, புள்ளி, நொக்கத்தா எதுவுமே மாற்ற முடியாது. அல்லாஹ் இறக்குனது தான். அதில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. யார் நினைச்சாலும் மாற்ற முடியல. 14 நூற்றாண்டுங்க ரசூலுல்லாவுக்கு இறங்கின குர்ஆன் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா இதுவே ஒரு பெரிய அதிசயமா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலங்களுக்கு நமக்கு மத்தியில் 16 நூற்றாண்டு போயிருக்கு. ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்களே, இப்போ இன்னமா கானல்லதி ஊதீதுஹு வஹ்யன் அவ்ஹாஹுல்லாஹு இலைய. அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய சான்று என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இறக்குன குர்ஆன் அப்படின்னா. நான் நபின்னு சொல்றதுக்கு பெரிய அதிசயம் ஒன்று வேணாம், குர்ஆன் ஒன்னே போதும். அல்லாஹ் குர்ஆனை எனக்கு இறக்குனான அந்த குர்ஆன் ஒன்னே, அது ஒன்றே போதும் நான் நபி என்பதற்கான அடையாளம், அத்தாட்சி, அற்புதம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், குர்ஆனை யாரும் கை வைக்க முடியாது. உலகத்தில் எந்த மனிதராலும் கை வைக்க முடியாது. நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்தான், தோல்வி தான். எவ்வளவோ பேர் குர்ஆனை மாற்றி பார்த்தான், எதுவுமே நடக்கலை. அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. குர்ஆனில் எந்த பிழையை எடுத்துச்சுனாலும் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது அப்பாசியா ஹலீஃபா மஹ்மூம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், மஹ்மூல். அவர் காலத்தில் ஒரு யூதர் அப்பப்போ அந்த அரசவைக்கு வந்து போவார். உடனே மஹ்மூன் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா இங்கே வா, நீ முஸ்லீம் மாதிரி தெரியல, ஏதோ யூதர் மாதிரி தெரியுது, நம்ம அரசவைக்கெல்லாம் வந்து போறிய, நீ ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கிறிய, பரவாயில்ல, நான் உன்னை பாராட்டுறேன், நீ யூதனாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய அறிஞர்களுடைய சபைக்கு நீ வர்ற, நீ முஸ்லீமாக மாறிட அப்படின்னு கேட்டான். அந்த யூதர் சொன்னார், நான் முஸ்லீமாலாம் மாற முடியாது. அடுத்து இவங்க சொன்னாங்க, ஏப்பா பயப்படாத, நீ முஸ்லீமாக மாறினா உனக்கு நிறைய அன்பளிப்பு தர்றேன். அது ஒரு பக்கத்தில். உன்னுடைய அந்த யூதர்கள் உனக்கு எந்த வகையிலையும் துன்பம் தராமல் நான் பாதுகாக்கிறேன். நான் தான் அந்த நாட்டுடைய மன்னர், என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் கை வச்சிட முடியாது, யாரும் உனக்கு அச்சுறுத்தல் தர முடியாது, நீ தெளிவாக இரு, பயமில்லாமல் இரு, முஸ்லீமாக மாறு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், முடியவே முடியாது. குர்ஆன் நல்லது, இஸ்லாம் நல்லது, நபி மோசலாசம் நல்லவங்க, அது இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஆய்வு செய்யணும், நானும் குர்ஆனை ஆய்வு செய்யணும். நீங்கள் மன்னர் சொன்னதுனால நான் மாறலாம் முடியாது, வேணும்னா 1 வருட காலம் கொடுங்க, மாறலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு மஹ்மூனுடைய அந்த சபைக்கு வரலை. 1 வருடத்திற்கு பிறகு அவர் அழகான இஸ்லாமிய ஆடை தரித்து அந்த முஸ்லீம்கள் அறிஞர் சபைக்கு வந்து குர்ஆனுடைய அறிவை பற்றி, குர்ஆனில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பற்றி விலாவாரியாக எடுத்து பேசுகிறார். பெரிய அறிஞர் மாதிரி பேசுகிறார். குர்ஆனுடைய அறிவுகள் மொத்தம் தெரிஞ்சவர் மாதிரி பேசுகிறார். அப்போ தான் மஹ்மூன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கேட்டாங்க, ஏப்பா நீ முஸ்லீம் ஆகிட்டியா அப்படின்ட்டு. ஆமாம் முஸ்லீம் ஆகிட்டேன். ஏன் எப்படி முஸ்லீம் ஆன? நான் முன்னாடி சொன்னேன் கேட்க மாட்டேன், இப்போ நீ நான் தானா முஸ்லீம் ஆகிய எப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த யூதர் சொன்னாராம், வேற ஒன்றும் இல்லை, நான் தௌராத்து வேதத்தை எழுதினேன். எப்படி எழுதுனேன்னு கேட்டால், அசல் தௌராத்தில் இருக்கிற சில வசனங்களை எடுத்துட்டேன், நானா எக்ஸ்ட்ரா 2 பிட்டையும் போட்டேன், உள்ள போட்டு அதையெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து யூதர்களுடைய கோயிலில் போய் அந்த நூலை விற்றா எல்லாரும் வாங்குறாங்க, வாங்கி படித்து பார்க்குறாங்க, என்னை பாராட்டுறாங்க, ஓ இவ்வளோ அழகாக இருக்கு அவங்க கையெழுத்துன்னு பாராட்டுனாங்க. பரவாயில்ல. அடுத்து இன்ஜில், இன்றைய ஏடு, அதாவது பைபிள் சொல்கிறோம் இல்லையா, அதாவது புதிய ஏடுன்னு சொல்லி ஏற்பாடு, அந்த இன்ஜில் வேதத்தை அசலை எடுத்து அதில் 1-2 இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏன் கையாடலை உள்ளே போட்டேன். உள்ளே போட்டு அழகாக எழுதி சர்ச்சில் போய் வாசலை உட்காந்து விற்றேன். எல்லா மக்களும் அதையும் வாங்கினாங்க, அவங்க வேதம் நினச்சி வாங்கினாங்க, என்னை பாராட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி தான் குர்ஆனை வாங்கினேன்.
குரானை முழுசாக படித்து பார்த்தேன். அதுலேருந்து ஒரு 4-5 வசனத்தை வெளியே எடுத்துட்டேன். ஏன் என்னுடைய சரக்கை உள்ளே வச்சு புகுத்தி அதை நூல் வடிவில் எழுதி முடிச்சுட்டு, அதாவது காய்கத அச்சகத்திற்கு தான்ப்பா கொண்டு போனேன். அச்சகத்துக்கு கொண்டு போனவனே அந்த அச்சை அடிப்பான்ல, அவன் வாசித்து பார்த்தான். வாசித்து பார்த்துட்டு தூக்கி வீசிட்டான். இது குரானா? குரானில் இல்லாததெல்லாம் உள்ளே எழுதி வச்சிருக்கேன். குரானுடைய வசனத்தை எல்லாம் சிலது காணாமல் போயிருக்கு. இது ஒரிஜினல் குரான் இல்லை, இதை நான் பிரிண்டெல்லாம் அடிக்க முடியாது. போன என்னைய திட்டி காரி துப்பி என்னை வெளியே வரட்டிவிட்டான். அதாவது ஒரு பணியில் அச்சகத்தில் இருக்கிற ஆளுக்கே தெரியுது எது ஒரிஜினல் குரான் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியும். அப்போது எனக்கு என்ன நினப்பு வந்துச்சுன்னா, குரானில் உள்ள வசனம் தான் நினப்பு வந்துச்சு. அதாவது இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர, இந்த குரானை நாம் தான் இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குரானை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குரானை இறக்கினா அல்லாஹ் பாதுகாப்பான். மனிதர்கள் கையாடல் பண்ண முடியாதுங்கிறத நான் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டேன். குரான் இறை வாக்கு என்பதை நான் உறுதியாக நம்பினேன். களிமா சொல்லிட்டேன்ட்டார். குரான் அன்றிலிருந்து இன்று வரை அதன் அசல் தன்மை அப்படியே மாறாமல் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற குரான் தான் ரசூல்லா காலத்துலையும் இருந்துச்சு, சஹாபாக்கள் காலத்துலையும் இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற அதே குரான் தான் அமெரிக்காவில் இருக்கு, அதே குரான் தான் ஐரோப்பாவில் இருக்கு, அதே குரான் தான் ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்கு, அதே குரான் தான் அரபு நாடுகளில் இருக்கு, அதே குரான் தான் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கு. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் போய் குரானை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குரானில் எந்த மாற்றம் இருக்காது. அப்படியே கிறிஸ்தவருடைய வேத ஏற்பாடை பாருங்களேன். பைபிளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பைபிள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் சில வார்த்தை கூட குறைச்சி முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கும். அதே மாதிரி பைபிளில் அது இன்ஜிலில் இறங்கப்பட்ட ஒரிஜினல் உலகத்தில் இருக்கா? இல்லை. ஒரிஜினல் உலகத்தில் எல்லாம் மொழியாக்கம் தானே இருக்கு. இங்கிலீஷில், தமிழில், மலாயில், உருதுல, அப்படி இப்படி நிறைய மொழியாக இருக்கு. ஒரிஜினல் எங்க? கிடையாது. ஆனால் குரான் ஒரிஜினலும் இருக்கிறது, அதனுடைய மொழி மாற்றங்களும் இருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் குரான் என்பது ஒன்னே ஒன்றுதான். அதை யாரும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எந்த வகையிலையும் மாற்றிட முடியாது. ஒரு நகைச்சுவைக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் பிஞ்சு போயிருச்சான் குரான், அடிக்கடி எடுத்து ஓதுனா தாள் பிஞ்சு போயிரும்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பெயிண்டிங் பண்ண போனார். ஒரு ஆலிம்ஸா எடுத்துகிட்டு போய் பெயிண்டிங் பண்ண போயிட்டு பெயிண்டிங் கார்ட்ட கொடுத்தார். தம்பி, இந்த குரானை அழகாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துரு, நிறைய பிஞ்சு போயிருக்கு அப்படின்னோடனே அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார். எப்பா, பழக்க தோஷத்தை தான் இந்த குரானுக்குள்ளே காட்டிடாத. அந்த பெயிண்டிங் பண்ணுறது என்ன தெரியுங்களா பழக்க தோஷம்? எந்த புக்கை கொடுத்தாலும் அவர் சரக்கை 2 எழுதி உள்ளே வச்சுருவார். எதையாவது இந்த கிறுக்கி புத்தகத்தோட புத்தகமாக வச்சு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவார். அதாவது அவருடைய புத்தியை உள்ளே நுழைச்சிருவார். அப்போ தான் அந்த ஆலிம்ஸா சொன்னாங்க, எப்பா, இந்த புத்தகத்துக்குள்ள குரானு அல்லாஹ்வுடைய வேதம், இதுக்குள்ளே நீ எதையாவது 4 வார்த்தையை எழுதி உள்ளே வச்சு வேதம்னு கொடுத்துறாத, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு பெயிண்டிங்லாம் முடிஞ்சாப்பா, முடிஞ்சிச்சு. காசை கொடுத்துட்டு பெயிண்டிங் புக்கை அந்த குரானை வாங்குறார். வாழ்ந்த போது கேட்டார், எப்பா, உன் கையாடெல்லாம் நீ வைக்கல அப்படின்னு ஒன்னேன். இல்லை ஹஸ்ரத், நான் எதையும் செய்யலை, நீங்கள் தான் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டீங்களே, நான் எதையும் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று செஞ்சேன் ஹஸ்ரத். குரானை வாசித்து பார்த்தேன், நிறைய இடத்துல இப்லீஸு, ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அவனை பற்றி எல்லாமா குரானில் இருக்குது, எனக்கு பிடிக்கல. எந்த இடத்துலலாம் இப்லீஸு ஷைத்தான்னு வந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு, ஹஸ்ரத் உங்கள் பேரை எழுதிட்டு ஹஸ்ரத் அப்படின்னா, உங்கள் பேரை எழுதிட்டு ஹஸ்ரத் அந்த இடத்துல போய் அழிச்சிட்டு உங்கள் பேரை எழுதிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்லீஸ் மறுத்தான்னு குரானில் எங்கேயே வந்துச்சுனாலும் ஹஸ்ரத்து மறுத்தார்னு ஆகிப்போச்சு. இப்லீஸ் இறைவனுக்கு கட்டுப்படலைங்கிற இடத்துல ஹஸ்ரத்து இறைவனுக்கு கட்டுப்படலைன்னு ஆச்சு. இந்த மாதிரி சில பேர் குரானுக்குள்ள கையாடல் பண்ண நினைச்சாலும் கூட அதை சில நேரத்தை வெளியே வந்துடுதுன்னு வைங்களேன். அதனால குரானுக்குள்ள யாரும் கையாடல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற குரானு ரசூல்லா காலத்தில் இருந்த அதே குரானு தான். குரானுடைய பாண்டு மாறலாம், அந்த வடிவம் இருக்குல்ல, பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேண்டாம் மாறலாம். அரபு நாட்டு குரான் வேற பாண்டில், தமிழ்நாட்டு குரான் வேற ஒரு பாண்டில், அதே போல் கேரளாவில் வேற பாண்டு அப்படின்னு பாண்டு மாறலாமே தவிர அந்த குரானில் உள்ள இருக்க அலிஃபு, பா, தா மாதிரி எழுத்து எதுவுமே மாறாது. அதே மாதிரி ஜேரு சபர் எதுவுமே மாறாது, நொக்கத்தா எதுவுமே மாறாது.
ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த இது மாற்றங்களும் இருக்காது. அதனால் தான் அது இறை வேதம் என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா மனித உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கிறான். ஒரு 10 வயசு பையன் குர்ஆனை மனசுக்குள்ள வச்சிருக்கானே, ஒரே நேரத்தில் காலையில் 8 மணிக்கு உட்காந்து சாயந்தரம் 8 மணிக்குள்ள ஒரு 4-5 மணிக்குள்ள முடிச்சிடறானே, மொத்த குர்ஆனே ஓதுறான். மனசுக்குள்ள இருக்கு குர்ஆனே. முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாம் மனசுல இல்லை, மனப்பாடம் யாரும் பண்ணல. அதனால அது காத்தோட காத்தா மக்கள் கைப்பட்டு கரை கண்டு போச்சு, அதாவது கரை வடிந்து போச்சு. ஆனா குர்ஆன் அப்படி இல்லை, மனித உள்ளங்களில் வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். உலகத்திலே குர்ஆனை உள்ளத்தில் வைத்திருக்கும் கோடான கோடி ஹாஃபில்கள் இருக்கிறார், கோடான கோடி ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். 10 வயது குழந்தையிலிருந்து வயது முறிந்த 80 வயதுக்காரர்கள் வரை குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள். அதனால் குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் மாற்றி அமைக்க முடியாது. அவ்வளவு பிரமாண்டமான சக்தி படைத்த குர்ஆன் தான் நமக்கு வேதம். அதனால் நாம் பெருமைக்குரியவர்கள். குர்ஆன் நமக்கு வேதமாக இருப்பதால் முஸ்லிம்கள் மூமின்கள் உலகத்தில் பெருமைக்குரியவர்கள். பாதுகாக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றும் நேர்வழி பெற்றவர்கள் நாங்கள் என்று மார்தட்டி சொல்லலாம். உலகத்தில் ஒரு அற்புதமான மறை இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய வாக்கு மாறாமல் இருக்கிறது என்றால் அது குர்ஆன் மட்டும்தான். மற்றபடி தௌராத்து மாறி போய்விட்டது, இன்ஜீல் மாறிவிட்டது, ஜபூர் மாறிவிட்டது, அல்லாஹ் இறக்கிய பல வேதங்கள் எல்லாம் மாறி போனது. குர்ஆன் அன்றிலிருந்து இன்று வரை மாறவில்லை, அது கியாமத்து நாள் வரையும் மாறப்போவதில்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சவால் விட்டு சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த வேதத்தை அனுதினமும் ஓதும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.